அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒவ்வொரு நாளிலும் 2 வானவர்கள் இறங்குவார்கள். ஒவ்வொரு நாளிலையும் அந்த 2 வானவர்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான். அதுல ஒரு வானவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம், அல்லாஹும்ம ஆயத்தி முன்ஃபிகன் ஹலஃபா. இறைவா, இன்றைய தினத்தில் யார் தர்மம் செய்திருக்கிறாரோ அவருக்கு பகரமாக கூலி வழங்கு. இது மட்டும்தான் அவருடைய வேலை. முழுக்க முழுக்க கேட்டுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபாய் ஏதோ ஒரு வகையில தர்மம் செய்யறோமா, இதற்கு பரிகாரம் பகரம் வழங்குவதற்கு வானவர்கள் நமக்கு துவா கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு வானவர் கேட்பார், அல்லாஹும்ம ஆயத்தி மும்சிகன் தலஃபா. இன்னைக்கு யார் பொருளாதார உதவி செய்யாமல், தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவனுக்கு அழிவை கொடு. அவர் அதை கேட்டுக்கிட்டே இருப்பார். அழிவுன்னா மொத்த சொத்து அழிகிறதல்ல, இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது செய்யணுமா இல்லையா, அதுல உனக்கு பரக்கத்து கிடைக்காது. எண்ணத்தை சம்பாதிச்சாலும் எண்ணத்தை சேகரிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு ஏதோ என்றது, ஏதோ நம்மளால முடிந்தது, அவனுடைய எண்ணத்தில் அந்த அடுத்தவருடைய நலம் நாடுற சிந்தனை இருக்கா இல்லையா? காசு பணம் அளவு முக்கியம் இல்லைங்க, சிந்தனை தான் முக்கியம். அல்லாஹ் நம்ம எண்ணங்களை தான் பார்ப்பான். எவ்வளவு கொடுத்தாங்கிறத குவான்டிட்டியை பார்க்க மாட்டான், குவாலிட்டியை தான் பார்ப்பான். இவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதான் அல்லாஹ் பார்ப்பான். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்ல